மனசாட்சி தான் நீதிபதி. ஆமென், அல்லேலூயா. அந்த மனசாட்சி தான் நீதிபதி. ஒரு தவறு செய்யும் போது அந்த மனசாட்சி சொல்லும், அந்த மனசு பேசும், அந்த இருதயம் பேசும், அங்க ஒரு சத்தம் வரும், அங்க ஒரு வார்த்தை வரும். நீ செய்யறது தவறு, நீ செய்யறது பாவம், நீ செய்யறது குற்றம், பண்ணாதே என்கிற ஒரு மனசாட்சி அங்க ஒரு மனிதன் பேசுவான். நம்ம எல்லாத்தையும் போட்டு முழுங்கி போட்டு எல்லாத்தையும் சாகடிச்சுட்டு அதுக்கு தாண்டி தான் போய் பாவத்தை செய்யறோம். ஆமென், அல்லேலூயா. திருடக்கூடாது என்பது நமக்கு தெரியும். ஆனா திருடுறதுக்கு காரணம் மனசாட்சியை கொண்டு அழிச்சு நிர்மலமாக்கிட்ட பிறகு அதை தாண்டி தான் போய் தவற நம்ம செய்யறோம். அப்ப நம்ம இருதயத்தில் இருக்கிற மனசாட்சியை நம்ம சாகடிச்சிடும். எப்படி சாகடிக்கிறோம்? மீறுறோம், வார்த்தைகளை மீறுறோம், சத்தியத்தை மீறுறோம், அந்த பயத்தை மீறுறோம். அந்த பயம் கொடுப்பா, மனசாட்சிக்குள்ள ஒரு பயம் வரும். நீ பண்றது ஒரு பாவம், ஒரு குற்ற செயல், அதை நீ பண்ணாதே அப்படிங்கிற அங்க ஒரு குற்ற சாட்சி, அங்க ஒரு காரியம் உருவாகும். அதை உருவாகிறதுக்கு முன்னாடியே நீ வந்துட்டீங்கன்னா நல்லது. இல்லை நான் திரும்ப அப்படிதான் செய்வேன் அப்படின்னு சொன்னா அங்க சாகடிச்சுட்டு, இந்த மனசாட்சியை சாகடிச்சுட்டு, உன் ஆத்மாவையும் சாகடிச்சுட்டு, ஒரு சரீரத்தையும் சாகடிச்சுட்டு, உன் தேவனுடைய வார்த்தையை மீறி வாழ்வதனால வேதம் சொல்லுது, கடைசி காலத்துல இருதயமே குற்றவாளியாயிருக்கு. ஆமே, இருதயமே உன்னை குற்றவாளியாயிருக்கு.